நமஸ்காரம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கண்ணாடி இல்லாமல், கான்ட்ராக்ட் லென்ஸ் இல்லாமல், லேசர் ஆப்ரேஷன் பண்ணாமல் நம்ம கண்ணுக்கு இயற்கை முறையில் எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட அஷோர் கிட், ஐகான் கிட் அப்படின்னு 2 கிட் இருக்குது. இந்த ஐகான் கிட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அஷோர் கிட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நமஸ்காரம். அதாவது ஐகான் கிட்டுங்கிறது ஒரு பேசிக் கிட். அதாவது ஒரு ஷார்ட் சைட்டோ லாங் சைட்டோ, அதாவது கிட்ட பார்வை தூர பார்வைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொடுத்தா ரொம்ப பர்ஃபெக்டா ஐகான் கிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஈஸியா சரி பண்ணி கொடுக்கும். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாதவங்களுக்கு அது சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ இதே அஷூர் கிட் பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் கூட இது கொடுக்கும்போது ஃபேட்டி லிவர்னால கண்ணு பாதிப்படையுது. இப்போ நீங்க கண்ணோட படம் வரைஞ்சு பாத்தீங்கன்னா லிவர் மாதிரி தானே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும், அது கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே லிவருக்கு சம்பந்தப்பட்டதுதான். லிவரை எப்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்குறோமோ அப்ப நல்லா கண்ணு பளிச்சுன்னு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே லிவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கறது. லிவரை நம்ம டீடாக்ஸ் பண்ணிட்டு நம்ம நேச்சுரல் டீடாக்ஸ் பண்றோம் நம்ம கிளினிக்ல. இந்த நேச்சுரல் டீடாக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த அஷ்யூர் கிட்ட கொடுத்தா ஒரு கண்டினியூஸா நம்ம ப்ராசஸ் பண்ணி பாருங்களேன், நிறைய ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. அது நல்ல ஒரு வெளிச்சத்தை நல்லபடி கொடுக்குது. ஸோ இதுக்கு தான் ஐகானுக்கும் இந்த அஷ்யூர் கிட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள்பட்ட கிரானிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அஷ்யூர் கிட்ல சரியா போயிடும். அக்யூட்டா ஒரு 3 வருஷம் 2 வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாதிரி இருக்கு, அப்படி இருக்கிறதுக்கு ஐகான் கிட் கொடுத்தா சரியாயிடும். ஓகே ஐயா, இப்போ இந்த கிட்ட எடுத்ததுனால எனக்கு இப்போ இருக்க பிரச்சனை சரியாயிடுச்சு. நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்பவும் எனக்கு இந்த பிரச்சனை வருமா வராதா? திரும்ப வரவே வராது. இந்த ப்ராப்ளம் ஒன்ஸ் சரியா ஆயிடுச்சு, அவங்களுடைய கண்ணு எல்லாமே ரெக்டிஃபை ஆயிடுச்சு, இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க அவங்க திருப்பியும் போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே நம்மளே வாங்குறோம், எல்லாரோட பேஷண்ட் கிட்டே இருந்தும் அவங்களோட ஐ பிரிஸ்கிரிப்ஷன் வாங்குறோம், அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறமா எப்படி சரியாக போகுது, எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் அவங்கள போய் செக் பண்ணிட்டு நம்ம திருப்பி அப்டேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுக்கே கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த மக்கள்ல ஒரு 50% மக்களுக்கு நல்லா கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் நம்ம இதை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றோம். ஐயா, இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த ஐகான் கிட்டையும் அஷோர் கிட்டையும் யூஸ் பண்ணும்போது இதுலேருந்து நமக்கு கியூர் கிடைக்குமா இல்லைன்னா ரிலீஃப் கிடைக்குங்களா ஐயா? இது ஆக்சுவலா நமக்கு 96 விதமான கண் நோய்களை சரி பண்ணணும்னா கியூர் கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் பேர் பாத்தீங்களா, அஷ்யூர் கிட்னா என்ன? அஷ்யூர்னா உத்தரவாதமான, கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம். சோ கண்டிப்பா முழுமையான தீர்வு கிடைக்கும். கண்டிப்பா ரிலீஃப் மட்டும் இல்ல, நம்ம யூஸ் பண்றது ஒரு சில மக்களுக்கு 4 மாசம் தேவைப்படும், ஒருத்தருக்கு 8 மாசம் தேவைப்படும், ஒருத்தருக்கு 12 மாசம் தேவைப்படும். இப்போ ஒரு 40 வருஷமா கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு 1 வருஷம் கண்டிப்பா தேவைப்படும். இது நம்ம சரி பண்ணிக்கணும்னு நம்ம எண்ணம் இருக்கிறவங்களுக்கு டெடிகேஷன் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்பிக்கை முழுமையா இருந்ததுன்னா 100% அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த அஷோர் கிட் பேசிக்கா எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாங்க ஐயா? இந்த அஷ்யூர் கிட் நம்ம ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு ரெட்டினா டயபெட்டிக்னால வரக்கூடிய ரெட்டினோபதி பிரச்சனைகள் வர்றதுக்கு, அப்புறம் குளுக்கோமா வந்தவங்களுக்கு, ஐ பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு, இதுக்கப்புறமா ரெட்டினா பிக்மெண்டோசா மாலைக்கண் நோய்னு சொல்லுவாங்க அதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் மேக்யூலர் டீஜெனரேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகள் கரெக்ட் ஆகும். பாதி விஷன் தெரியும் பாதி விஷன் தெரியாது அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா ஸ்னேக் பைட் ஆகி கண்ணு போனவங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு விபத்துனால வரக்கூடிய, அதனால எனக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகிறது, இல்ல பிரெயின் ஆப்டிக் நர்வ் கொலாப்ஸ் ஆகிறது, பொடி பொடியா தூள் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைக்கு யூஸ் ஆகும். அப்புறமா வெல்டிங் ஷாப்ல பண்ணிட்டு இருக்கும் போது கண்ணு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம சோலார் எக்லிப்ஸ் இருக்கு இல்லையா, சோலார் எக்லிப்ஸ் வந்த போது அதை பார்த்திருப்பாங்க, அதனால கண்ணு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கும். ஈவன் கேட்ராக்ட் பண்ணி சர்ஜரி பண்ணி அதை கொலாப்ஸ் ஆகி திருப்பி கண்ணு போனவங்களுக்கு அது சரியாகும். லேசர் ஆபரேஷன் பண்ணி கண்ணு தெரியாதவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஹாஸ்பிட்டலால கைவிடப்பட்ட சில நோயாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு இதுக்கப்புறமா வழியே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இதை நம்ம கொடுக்கும்போது ஒரு நாள் பட்டு ஒரு வருஷம் 1.5 வருஷம் கொடுக்கும்போது இது சரியா போயிடும். ஸோ இது எல்லாமே ஒரு மூலமான ஒரு 96 வியாதி கண் நோய் இருக்கு. இந்த 96 கண் நோய்களும் இது சரி பண்ணி கொடுக்கும் இந்த அஷ்யூர் கிட்.
இந்த அஷ்யூர் கிட்ட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். உள்ள வந்து என்னென்ன இருக்குன்னா, லிவிடோரியம் பிளஸ்ன்னு ஒரு சிரப் இருக்கு. இந்த லிவிடோரியம் பிளஸ் வந்து காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடியும் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஒரு 10 ml இந்த மெஷர்மெண்ட் கப் இருக்கும். அந்த மெஷர்மெண்ட் கப்பில் நல்லா பாட்டிலை ஷேக் பண்ணிட்டு இந்த 10 ml 10 ml மட்டும் எடுத்துட்டு அப்படியே கன்சியூம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா தண்ணி குடிக்கக்கூடாது. இந்த லிவிடான் 77 அப்படிங்கிற இந்த கேப்சூலை வந்து ஒரே ஒரு மாத்திரையை ஒரு 20 நிமிஷம் கழிச்சு, லிவிடோரியம் பிளஸ் சாப்பிட்டுட்டு சிரப் குடிச்சிட்டு 20 நிமிஷம் கழிச்சு அதை எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பாடு முடிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமா சாப்பிட்டதுக்கு அப்புறமா இது வந்து ஐசோ கேப்னு ஒரு மாத்திரை இருக்கு. இது காலையிலயும் எடுக்கணும், நைட்லயும் எடுத்துக்கணும். இந்த லிவிடானும் லிவிடோரியமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இந்த ஐசோ கேப் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம். இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ஐ டிராப்ஸை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஐ டிராப்ஸ் வந்து நம்ம காலையில, மத்தியானம், நைட்டு இது 3 வேளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதை யூஸ் பண்றதுக்கு, ஐ டிராப்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றேன். இது வந்து ஐ வாஷ் கப்பு. இதுல வந்து பிளெயின் வாட்டர்ல இதை ஊத்திக்கணும். இதை ஊத்திட்டு கண்ணை வந்து நல்லா வச்சுட்டு உள்ள வச்சு நல்லா சுழட்டணும். நல்லா சுழட்டிட்டு ஒரு 2 minutes சுழட்டணும். 2 கண்ணுக்குமே புதுசா தண்ணி எடுத்துட்டு இந்த கண்ணுக்கு இது மாதிரி வச்சுக்கணும். இதை 2 minutes பண்ணிட்டு இந்த ஐசோடோன் டிராப்ஸை இதுல இந்த மூக்கும் கண்ணு சேர்ற இடத்துல ஒரு டிராப்ஸ் ஊத்திக்கணும். இதே மாதிரி இடது கண்ணுக்கும் ஒரு டிராப்ஸ் ஊத்திக்கணும். ஒரு தடவை சர்ஜரி ஆனவங்க, இல்ல ஒரு கண்ணில் மட்டும் பிரச்சனை இருக்கிறவங்க, அதுக்காக ஒரு கண்ணில் மட்டும், எந்த கண்ணில் பிரச்சனை இருக்கோ அந்த கண்ணில் மட்டும் ஊத்திக்கூடாது. அது ஒரு தடவை விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபுல்லா ரொட்டேட் பண்ணணும். அப்புறம் ஒரு 2 minutes அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை இந்த ஐ டிராப்ஸை நம்ம இந்த கண்ணில் போட்டுட்டு வரணும். போட்டுட்டு ஒரு கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா கண்ணை திறந்துக்கலாம். கண்ணை திறந்து பார்க்கும்போது நம்ம ஜென்ரலா எதையாவது பார்க்க முடியாத விஷயங்கள், நம்ம கண்ணை சூரியன் பார்க்கணும். காலையில பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 to 10 நிமிஷம் சூரியன் பார்க்கணும். அது எப்படி பார்க்கறதுன்னு இப்ப சொல்றேன். இந்த டைரக்டா பார்க்கறதுக்கு பதிலா இது வந்து பின்ஹோல் கிளாஸ்ன்னு பேரு. இந்த பின்ஹோல் கிளாஸை நம்ம போட்டுக்கணும். பின்ஹோல் கிளாஸ் போட்டுட்டு நேரா நம்ம சூரியனை கேஸ் பண்ணணும். இந்த பண்ண நமக்கு அந்த கண்ணினுடைய வெளிச்சங்கள், அது ஆக்சுவலா அந்த ஆப்டிக் நர்வ் ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகளை இந்த பின்ஹோல் கிளாஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும். ஒழுங்கா போக்கஸ்ட் ஆகி கண்ணு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் சரியா போகும் இதுல. ஸோ இதுதான் இந்த பின்ஹோல் கிளாஸ். கண்டிப்பா இதை போட்டுக்கணும். எப்ப போட்டுக்க வேண்டாம்னு சொன்னாக்க, ரொம்ப ஹை பவரா இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வண்டி ஓட்டும் போது இது யூஸ் பண்ண வேண்டாம். பிளிப்ஸியா இருக்கும். ஏன்னா இந்த நர்வ் வந்து இந்த பின்னாடி கண்ணுல இருந்து ஆரம்பிச்சு இங்க பின்னாடி போகுது. இதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்றதும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா யூஸ் பண்ணணும். 2 கையில தான் நம்ம போடணும். 2 கையில தான் போட்டு கட்டிக்கணும். இந்த பின்ஹோல் கிளாஸ்ல எந்த ஒரு 0.5 பவர் கூட இருக்காது. இது ஜஸ்ட் இது பின்ஹோல். நீங்க தண்ணி ஊத்துறீங்கன்னா இது வழியா கீழே விடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது பின்ஹோல் கிளாஸ். இட் இஸ் ஒன்லி டு அலைன் த பிரெயின். இந்த ஆப்டிக் நர்வ் ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மெயினா நம்ம இந்த பின்ஹோல் கிளாஸ்ல பார்க்க வேண்டியது. அப்புறம் மொபைல் பார்க்கலாம், ஒரு கேட்ஜெட்ஸ் பார்க்கறதுக்கு, டிவி பார்க்கறதுக்கு, இதுக்கு வந்து நம்ம டைம் ஒரு 15 minutes ஆவது நம்ம ஒதுக்கணும். இதை ஒதுக்கி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியமா நம்ம இதுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே ஐயா, இப்போ நம்ம இந்த ஐகான் கிட்டா இருக்கட்டும் இல்லை அஷ்யூர் கிட்டா இருக்கட்டும், இதை ரெண்டையுமே யூஸ் பண்ணும்போது உணவு முறைகள், தனிப்பட்ட உணவு முறைகள் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? உணவு முறைக்கு பத்தியம் இருக்கு. ஏன்னா இது ஆயுர்வேத முறைப்படி பண்ணதுனால இதுக்கு ஒரு பத்தியம் இருக்கு. என்னன்னா, பாகற்காய் எடுத்துக்க கூடாது. ஏன்னா பாகற்காய் எடுத்தாக்க அந்த மருந்து வந்து முறிச்சிடும். அதனால அந்த பாகற்காய் எடுக்கக்கூடாது. வெள்ளை பூசணிக்காய் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அகத்தி கீரை எடுக்கக்கூடாது. அப்புறமா வந்து மைதா ஐட்டம் சேர்த்துக்கூடாது. காஃபி எடுத்துக்க கூடாது. இந்த 5 விஷயங்கள் அவங்க கவனமா இதை அவாய்ட் பண்ணிட்டு வரணும். இதுக்கு டெடிகேஷன் இருக்கணும். இது வந்து 100% அவங்களுக்கு முழுமையா தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணினாங்கன்னா 100% அவங்களுக்கு சரியா போயிடும். அதுக்கப்புறமா நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாத்திக்கணுங்கிற அந்த விருப்பம் அவங்களுக்கே வந்துடும். இதுதான் நமக்கு பத்தியம்ங்கிறது. வேற எதுவும் பத்தியம் இல்லை. நிறைய வந்து கீரை வகைகள் நிறைய சேர்த்துக்கணும். பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, அந்த மாதிரி பசலைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள் நிறைய சேர்த்துக்கணும். இதுலயுமே எல்லாமே கீரை வகையில தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம நிறைய நேச்சுரலா கிடைக்கக்கூடிய கீரையும் நம்ம சேர்த்து எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிடும்போது சீக்கிரமா நமக்கு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சுவாசா முறைப்படி நம்ம வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் வச்சிருக்கோம். இந்த சுவாசா முறைப்படி அந்த வீடியோவில் பார்த்து அதை ஒழுங்கா அதே மாதிரி செவ்வாய் வெள்ளி லேடிஸும்
புதன் சனிக்கிழமை ஜென்ஸும் குளிச்சுட்டு வந்துடலாம். அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, ஏகாதசி இந்த மாதிரி திதிகளில் நம்ம குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். இதை மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது நம்ம இந்த சைடு எஃபெக்ட்லேருந்து இதனால் வரக்கூடிய சூடாயிடும் அப்படிங்கிற பயத்துலேருந்து நம்ம மீண்டு வரலாம். இது நம்ம அழகாக நம்ம ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் 100% இது நமக்கு கண் தீர்வை கொடுத்துரும். நமஸ்காரம்.